சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். இந்த பதிவை நீ முழுமையாக கேள். உன் வீட்டில் வந்து தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கடன் பிரச்சனையில் நீ தவிக்கிறாய். பல ஏமாற்றங்களும் நீ பார்த்துவிட்டாய். கண் கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பிள்ளையே, சில பேர் உன்னிடம் நம்பிக்கையான வார்த்தையை பேசி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதால் நீயும் எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுத்தாய், பணத்தையும் தந்தாய். இப்போது ஏமாந்து இருக்கிறாய். அப்படித்தானே பிள்ளையே? உன் சாயப்பா சொல்வது, ஒருவரை நம்பி பொறுப்பு அத்தனையும் தரும்போது இது எல்லாம் அன்புக்காகத்தானே நீ செய்தாய். ஆனால் நீ அன்புக்காக நீ பட்ட ஏமாற்றம், இந்த காரணத்தால் நீ மிகவும் மனம் கஷ்டத்தில் இருக்கிறாய், குடும்ப கஷ்டத்திலும் இருக்கிறாய். ஆனால் உன்னை ஏமாற்றியவர் இதையெல்லாம் பார்த்து பார்க்காதது போல, எதுவும் நடக்காதது போல, அதுவும் நீ யார் என்று தெரியாது என்று சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள். உன்னிடம் இந்த வார்த்தையை பேசிவிட்டார்கள், நீ யார் என்று தெரியவில்லை என்று. தங்கமே, உன் மனம் அப்படியே உடைந்துவிட்டது பிள்ளையே. இந்த கடும் வார்த்தையால் என் தங்க பிள்ளை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் வாய் வார்த்தையே இல்லை, அப்படியே மௌனமாக வந்துவிட்டாய். அப்படித்தானே பிள்ளையே? கண் கலங்காதே, உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். உனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்க்க கூடிய விரைவில் உன்னை ஏமாற்றியவனை, உன்னிடம் வாங்கிய பணத்தை உன்னிடம் வந்து தரும்படி உன் சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்துவேன். கவலைப்படாதே. இந்த துரோகிகளை நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் ஏன் நடந்தது என்று நீ இதையும் பற்றி தினமும் நினைக்கிறாய். இதையெல்லாம் நினைத்து உன் மனதில் கவலையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். பிள்ளையே, உன்னை ஏமாற்றுவது கூட உனக்கு தெரியாமல், அவர்கள் பேச்சை, பேசும் வார்த்தையை கூட உன்னால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏமாற்றுவது கூட உனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீ அவர்கள் மீது அதிக அன்பு வைத்ததால் உன்னால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பணத்தின் மீது ஆசைப்பட்டு உன்னை இப்படி சுலபமாக ஏமாற்றிவிட்டார்கள். பணத்திற்காக அன்பு காட்டி இப்படி ஏமாற்றி விட்டார்களே, இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தங்க பிள்ளை, இதனாலேயே இரவு தூக்கமில்லை, சரியாக சாப்பிடுவதும் இல்லை. பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவனோ நன்றாக இருக்கிறான். அவன் முன் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் இருக்கிறேன், உன் சாயப்பா. நீ தைரியமாக இரு. பிள்ளையே, நீ நல்லதுதான் செய்தாள். ஆனால் உனக்கு ஏமாற்றம். நீ யாரையும் இதுவரை ஏமாற்றியதே இல்லை. நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லது தான் செய்கிறாய்.
பிள்ளையே, உன் நல்ல உள்ளத்தை கண்டு தான் உன்னை தேடி உடனே வந்துவிட்டேன். நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உள்ளத்திலும் சரி, இல்லத்திலும் சரி நான் இருப்பேன் சாயப்பா. பிள்ளையே, சில பேர் இதுவே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தவர் குடும்பத்தை எப்படி கெடுப்பது, யார் ஏமாற்றுவது, யாரை சுலபமாக ஏமாற்றி அவர்களிடம் பணத்தை பறிப்பது என்று சில பேர் இதுவே ஒரு வேலையாக வைத்து எப்படி ஏமாற்றலாம் என்று யோசித்து இருக்கிறார்கள். இதே ஒரு வேலையாக. அதனால் பிள்ளையே, நீ ஒருபோதும் நீ கலங்காதே. நான் சும்மா விடமாட்டேன். உன் சாயப்பா கோபத்திற்கு பதில் சொல்லித்தான் அவர்கள். பிள்ளையே, நீ நேர்மையாக இருக்கிறாய், நீ உண்மையாக இருக்கிறாய். நல்ல உள்ளம் கொண்டவர்கள்தான் இந்த பதிவை கேட்க முடியும். நல்லது செய்தால் இப்படித்தான் நடக்குமா என்று நீ என்னிடம் இப்போது நீ கேட்கிறாய். பிள்ளையை, நீ நல்லது செய்ததால் தான் இன்று இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, ஒன்றை புரிந்து கொள். இன்று உன்னை ஏமாற்றிவிட்டு எப்போதுமே அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. தெய்வம் அவர்களுக்கு துணை இருக்காது. கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெய்வம் துணை இருந்து, அதுவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களை என்றும் தெய்வம் கைவிடுவதில்லை. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே. நான் சொல்வதை நீ செய். நம்பிக்கையில் இரு. அத்தனையும் கடந்து வா. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றும் நல்லதினே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?